அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் எண்ணிக்கைகள் குறித்து முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நேற்று காலை ஜிடியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயலை ஜி.கே. வாசன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதில் தொகுதி பங்கீடு குறித்து பேசப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்து விரிவாக தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் அதிமுக, பாஜக அதே போல இடையேயான தொகுதி பங்கீடு உறுதியானது. தேமுதிக அதே போல அமமுக மற்றும் பாமகவுடனான அன்புமணி ராமதாசுடனான தொகுதி பங்கீடு இறுதியானது. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அப்போது தொகுதி பங்கீடு இறுதி செய்யவில்லை. இந்த சூழல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகளை கேட்டு வந்ததாகவும் ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் தொகுதிகளை கொடுப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் தற்போது இந்த அறிக்கையை ஜி.கே. வாசன் வெளியிட்டிருக்கிறார். அதில் நேற்று இரவு சென்னையில் மத்திய அமைச்சரை பியூஷ் கோயலை சந்தித்தேன் என்றும் இந்த சூழல்ல தொகுதி எண்ணிக்கை என்பது முடிவு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் வெளியிட்டிருக்கிறார். எனவே இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி இந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசு.